அனைவருக்கும் வணக்கம். டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பாலிட்டி பார்ட் 2க்கான வீடியோ இது. நான் உங்கள் சரவணன் பெரியசாமி. முதல் கேள்வி, கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் யாரால் நடத்தப்பட்டு கண்காணிக்கப்படுகிறது? அதாவது எலெக்ஷனை பற்றி கேட்டிருக்கிறாங்க. பொதுவாக இந்தியாவில் 2 விதமான தேர்தல் நடத்தக்கூடிய அமைப்புகள் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம். இந்திய தேர்தல் ஆணையம் 5 விதமான எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா கண்டக்ட் பண்ணுவாங்க. அதாவது நாடாளுமன்றத்தில் இருக்கக்கூடிய மக்களவை, மாநிலவை தேர்தல், லோக்சபா, ராஜ்யசபா தேர்தல் 2 முடிஞ்சிருச்சா? அடுத்தது குடியரசுத் தலைவர், துணை குடியரசுத் தலைவர், பிரசிடென்ட், வைஸ் பிரசிடென்ட்டுக்குண்டான எலெக்ஷன் பார்த்தீங்கன்னா இந்திய தேர்தல் ஆணையம் நடத்துவாங்க. 4 முடிஞ்சுதா? மாநிலத்தில் இருக்கக்கூடிய சட்டமன்ற தேர்தல். இந்த 5 விதமான தேர்தல் நடத்தக்கூடியது யாருன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய எலெக்ஷன் கமிஷன். இங்க பாத்தீங்கன்னா கிராமப்புற மற்றும் நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல் அப்படின்னு கேட்டாங்கன்னா கிராமப்புறத்தில் இருக்கக்கூடியது நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தல், அதாவது லோக்கல் பாடி எலெக்ஷன், உள்ளாட்சி மன்ற தேர்தல் அப்படின்னு கேள்விப்படுவீங்களா? இது முழுவதுமே மாநில தேர்தல் ஆணையத்திற்கு உட்பட்டது. மாநில தேர்தல் ஆணையம் இருக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்க தான் பாத்தீங்கன்னா உள்ளாட்சி மன்ற தேர்தல் பாத்தீங்கன்னா நடத்துவாங்க. அப்படா ஆப்ஷன் பி தான் பாத்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும் போது மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசிற்கான அனைத்து சாத்திய கூறுகளையும் ஆராய வேண்டும் என்று கூறியவர். சரியா? கீழே இருக்கக்கூடியது எல்லாமே என்னதுங்க? சர்க்காரியா, எல்எம் சிங்வி, சந்தானம், ராஜ் மன்னார், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் ஸ்டேட் ரிலேஷன் பார்த்துட்டு பார்த்தீங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா சில குழுக்கள் போட்டிருப்பாங்க, அதில் இருக்கக்கூடியது தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த இதை யார், இந்த ஸ்டேட்மெண்ட் சொன்னவர் யாருன்னு கேட்டாங்கன்னா சர்க்காரியா குழு. சரிங்களா? ஆப்ஷன் ஏ தான் பார்த்தீங்கன்னா சரியான விடை. மாநிலத்தில் அரசியல் வீழ்ச்சி ஏற்படும் போது அங்கே பார்த்தீங்கன்னா பொலிட்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ஸ்டேபிள் இல்லாத டைம், பெரும்பான்மை இல்லாத டைம், மாநில ஆளுநர் பெரும்பான்மை அரசிற்கான அனைத்து சாத்திய கூறுகளையும் ஆராய வேண்டும். உடனே கிடைச்சிட்டு என்னது கவர்னர் ஆட்சி, பிரசிடென்ட் ரூல்ல கொண்டு வரவும் கிடையாது. யார் மெஜாரிட்டி இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு பாசிபிளா அரசாங்கம் நடத்துறதுக்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்டா சொல்லியிருப்பாங்க சர்க்காரியா கமிட்டி. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்தியாவின் எந்த தலைவர் மக்கள் மனதில் சமய சார்பின்மை என்ற கருத்தினை பதிப்பித்தார்? ஆப்ஷன் ஏ இருக்கக்கூடிய ஜவஹர்லால் நேரு தான். சரிங்களா? இந்தியாவுடைய முதல் பிரைம் மினிஸ்டர் இருக்கக்கூடிய நேரு, அவர் தான் பார்த்தீங்கன்னா சமய சார்பின்மை என்ற கருத்தினை பார்த்தீங்கன்னா மக்கள் மனதில் கொண்டு சேர்த்தவர். இது ரீசெண்டா கேட்ட கொஸ்டின் தான். அடுத்த கொஸ்டினுங்க, பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள் இந்திய நாகரீகம், அதாவது இந்தியாவுடைய கல்ச்சரை பத்தி கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்கிறாங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம். பிரிட்டிஷ் இந்திய எல்லைக்குள்ள பார்த்தீங்கன்னா இந்திய நாகரிகத்தினை கண்டறிய எந்த மொழி அடையாளப்படுத்தப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் சியில் இருக்கக்கூடிய சமஸ்கிருதம். அடுத்த கொஸ்டினுங்க, பின்வருவனவற்றுள் எந்த விதியின் கீழ் பஞ்சாயத்து அமைப்புகளில் ஷெட்யூல் காஸ்ட் மற்றும் ஷெட்யூல் ட்ரைப் இனத்தவருக்கான இடஒதுக்கீடு? அதாவது பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி மன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷன் கொடுத்துருப்பாங்களா? இப்போ தற்போது பார்த்தீங்கன்னா உள்ளாட்சி மன்ற தேர்தல் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான இடஒதுக்கீடு எவ்வளவுங்க? 50% கொடுத்துருக்காங்க. சரிங்களா? 50க்கு 50 பார்த்தீங்கன்னா பெண்கள் பார்த்தீங்கன்னா போட்டியிடுவாங்க உள்ளாட்சி தேர்தலில். அப்படி பார்க்கும்போது இதில் அந்த இடஒதுக்கீட்டுக்கான அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் எதுன்னு கேட்குறாங்க. ரிசர்வேஷனுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் பார்த்தீங்கன்னா 243D. இது பார்த்தீங்கன்னா கிராமப்புற பஞ்சாயத்து. இதே நகர்ப்புற பஞ்சாயத்து அப்படின்னு கேட்டாங்கன்னா 243T. சரிங்களா? ஞாபகம் வச்சுக்கோங்க. இது பார்த்தீங்கன்னா முனிசிபாலிட்டிக்கு உண்டான ரிசர்வேஷன். இது பார்த்தீங்கன்னா பஞ்சாயத்து ராஜுக்கு உண்டான ரிசர்வேஷன். நம்மளுக்கு கிராமப்புறம் அப்படின்னு கேட்டாங்களா, அப்புறம் என்னது பஞ்சாயத்து ராஜ், கிராமப்புற பஞ்சாயத்து ராஜ்னா 243D. அதுதான் பார்த்தீங்கன்னா ரிசர்வேஷனுக்கு உண்டான ஒரு ஆர்டிகல். ரிசர்வேஷனுக்கு அதிகாரம் கொடுக்கக்கூடிய ஆர்டிகல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 243D. அடுத்த கொஸ்டினுங்க, இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதியில் அரசுக்கு வழிகாட்டும் நெறிமுறை கொள்கைகள் இடம்பெற்றுள்ளது? சிம்பிளா அப்படின்னா என்னங்க, டிபிஎஸ்பி தான் கேட்குறாங்க. சரிங்களா? அது பார்த்தா என்ன பார்ட்ல இருக்குதுன்னு கேட்குறாங்க. பார்ட் 1 எதை பற்றி சொல்லக்கூடியது? இந்திய ஒன்றியம் அதோடைய ஆட்சி பரப்பு, யூனியன் என்ற டெரிட்டோரியை பற்றி சொல்லக்கூடியது. பார்ட் 2 அப்படின்னு கேட்டாங்கன்னா சிட்டிசன்ஷிப். அதே பார்ட் 3 அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபண்டமெண்டல் ரைட்டு. பார்ட் 4 அப்படின்னு கேட்டாங்கன்னா டிபிஎஸ்பி. அப்பனா ஆர்டிகல் ரேஞ்ச் கேட்பாங்க. ஆர்டிகல் 36 இருந்து
51 வரையில் இருக்கக்கூடியது முழுசுமே வந்து பாத்தீங்கன்னா எதை பத்தி சொல்லக்கூடியதாமா டிபிஎஸ்பி. என்ன பார்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா பார்ட் 4 சரிங்களா. ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இந்த டிபிஎஸ்பிய அம்பேத்கர் என்ன சொல்லியிருப்பாரு, இது ஒரு புது வகையான முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி, இந்திய அரசியலமைப்புல வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது வகையான முக்கியத்துவம் வாய்ந்த பகுதி என்று எதை சொல்லியிருப்பாராவா டிபிஎஸ்பி சொல்லியிருப்பாங்க. அதே இந்தியாவின் மகா சாசனம் என்று அழைக்கப்படுவது மேக்னா கார்ட்டா அப்படின்னு கேட்டாங்கன்னா எதை சொல்லுது, ஃபண்டமெண்டல் ரைட், அடிப்படை உரிமைகளை சொல்லியிருப்பாங்க சரிங்களா. அடுத்த கொஸ்டினுங்க, எத்தனை அடிப்படை சுதந்திரம் சரியா, அடிப்படை சுதந்திரம்னா உரிமை சரியா, இந்திய அரசியலமைப்பின் ஷரத்து 19 உத்தரவாதம் அளிக்கிறது. ஆரம்ப காலகட்டத்தில் ஒரிஜினல் கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு கிடைக்கும் போது 7 விதமான உரிமைகள் இருந்தது. ஆனால் இப்போ நமக்கு கிடைக்கப்படுவது எத்தனை, 6 விதமான உரிமைகள் மட்டும்தான் இருக்குது. அடிப்படை சுதந்திரம் உரிமைகள் எத்தனை அப்படின்னு கேட்டாங்கன்னா 6 சரியா. அப்பனா ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அப்பனா உன்னை எங்க சார் எடுத்துட்டு போறாங்க, அதாவது சொத்துரிமை இருக்கும் பாத்தீங்களா, அதை ஆர்டிகல் 300A புதுசா உருவாக்கி அங்க கொண்டு வச்சிருப்பாங்க. இது வந்து பாத்தீங்கன்னா அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிட்டு எங்க கொண்டு போயிட்டாங்க, லீகல் ரைட் சரிங்களா. அடிப்படை உரிமையிலிருந்து நீக்கிட்டு எங்க கொண்டு போயிட்டாங்க, லீகல் ரைட் அப்படிங்கிற ஒரு பகுதியில மாத்தி இருப்பாங்க. அப்பனா இந்த இடத்துல எத்தனை விதமான சுதந்திர உரிமைகள் இருக்குது அப்படின்னு கேட்டாங்கன்னா அடிப்படையில எத்தனை, இப்போ 6 விதமான உரிமைகள். ஆப்ஷன் பி தான் சரியான விடை. இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையான ஒரு சமூக ஆவணம். இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையான ஒரு சமூக ஆவணமாகும் என கூறியவர் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ இருக்கக்கூடிய கிராவில் ஆஸ்டின் சரிங்களா. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருப்பாரு, இந்திய அரசியலமைப்பு முதல் மற்றும் முதன்மையாக ஒரு சமூக ஆவணம் அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட் யாருன்னு கேட்டாங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. அடுத்ததுங்க, இந்திய அரசியலமைப்பு ஏற்றுக்கொள்ளப்பட்டது எப்போது, நம்ம கான்ஸ்டியூஷன் எப்ப நம்ம ஏத்துக்கிட்டோம் அப்படின்னு கேட்கிறாங்க. எல்லாத்துக்கும் தெரிஞ்சதா 1949 நவம்பர் 26, நவம்பர் 26. ஆப்ஷன் ஏ தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. இந்தியாவுடைய கான்ஸ்டியூஷன் எப்ப நம்ம ஏத்துக்கிட்டோம்னா 1949 நவம்பர் 26ங்க. விளையாட்டில் மிகச்சிறந்த பயிற்சியாளருக்கான விருது ஒன்று வழங்கப்படுகிறது, அதனை எவ்வாறு அழைப்பர் சரியா, துரோணாச்சாரியார் விருது சரியா. துரோணாச்சாரியார் விருது வந்து பாத்தீங்கன்னா விளையாட்டில் மிகச்சிறந்த பயிற்சியாளருக்கு கொடுக்கக்கூடியது, கோச் அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அவங்களுக்கு வழங்கப்படுவது சிறந்த கோச், சிறந்த பயிற்சியாளருக்கு வழங்கப்படும் விருது அப்படின்னு கேட்டாங்கன்னா துரோணாச்சாரியார் அவார்டு. ஒவ்வொரு தடவை கரண்ட் அஃபேர்ஸ் வரும்போது யாருக்கு கொடுக்குறாங்கன்னு பார்த்துட்டு போய்க்கிங்க. அதை வச்சு கூட என்னோட வாங்க கொஸ்டின் கேட்க வாய்ப்புகள் அதிகம். திருநங்கை நலவாரியம் பின்வருவனவற்றுள் எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது, சுகாதாரத்துக்கு சம்மந்தம் கிடையாது. ஆதி திராவிட பழங்குடியினா ஷெட்யூல் காஸ்ட் ஷெட்யூல் ட்ரைப், அதுக்கு இவங்களுக்கு சம்மந்தம் கிடையாது. மாற்றுத்திறனாளிகளா கண்டிப்பா கிடையாது. சமூக நலன் சரிங்களா, இதை பேஸ் பண்ணி தான் வருவாங்க. மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறை, ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. திருநங்கை நலவாரியம் பின்வருவனவற்றுள் எந்த துறையின் கீழ் செயல்படுகிறது அப்படின்னு கேட்டாங்களா எதுங்க, சமூக நலன் மற்றும் மகளிர் மேம்பாட்டுத்துறைங்க. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. பின்வருவனவற்றுள் எது அரசியல் அமைப்பின் பாதுகாவலனாக செயல்படுகிறது, கான்ஸ்டியூஷனுடைய கார்டியன் யாருன்னு கேட்கிறாங்க சரியா. பின்வருவனவற்றுள் எது அரசியல் அமைப்பின் கான்ஸ்டியூஷனுடைய பாதுகாவலன் யாருன்னு கேட்டாங்கன்னா இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றத்தை தான் குறிப்பிட்டு சொல்லுவாங்க சரிங்களா. கான்ஸ்டியூஷனுடைய கார்டியன் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாதுகாவலன் அப்படின்னு கேட்டா யாரும் சொல்லணுமாமா, இந்தியாவுடைய உச்ச நீதிமன்றம், சுப்ரீம் கோர்ட் இருக்குது பாத்தீங்களா, அதுதான் வந்து பாத்தீங்கன்னா கான்ஸ்டியூஷனுடைய கார்டியன். அடுத்ததுங்க, ஒரு 4 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டாங்க, கிரானாலஜிக்கல் ஆர்டர் வரிசைப்படுத்த சொல்றாங்க. காண்பவற்றை அதை தோற்றுவிக்கப்பட்ட ஆண்டின் அடிப்படையில் சரியாக கால வரிசைப்படுத்துக சரிங்களா. அப்பனா இயர் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்குன்னு. முதல் இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய கண்காணிப்பு ஆணையம் சரி விட்டு. ரெண்டாவது பார்த்தா புலனாய்வுத்துறை, கண்காணிப்பு ஆணையம்னா சிவிசியா, புலனாய்வுத்துறைனா சிபிஐ. அடுத்தது மத்திய தகவல் ஆணையம், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டி ஆக்டுக்குள்ள கொண்டாந்துருப்பாங்க. அடுத்து லோக்பால் மற்றும் லோக் ஆயுக்தா சட்டம். சரி ஓகேங்க, சிபி தான் முதல்ல உருவாக்கப்பட்டதா எப்போ 1963. சிவிசி வந்து பாத்தீங்கன்னா 1964. அடுத்தது ஆர்டி ஆக்ட் எப்பங்க 2005, அதை பேஸ் பண்ணி தான் வந்து பாத்தீங்கன்னா மத்திய தகவல் ஆணையம் உருவாக்கப்பட்டது. லோக்பால் லோக் ஆயுக்தா சட்டம்னா 2013ங்க, 2013ல உருவாக்கி இருப்பாங்க. மத்திய புலனாய்வு அமைப்பு அப்படின்னு கேட்கும் போது நம்மளுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிபிஐ 1963,
அதான் வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கக்கூடியது 2, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1, அடுத்தது 3, 4, 2, 1, 3, 4. ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இதுல அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டினுங்க, சிவிசி சிபிஐ யாருடைய ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி உருவாக்கப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா சந்தானம் கமிட்டி. நிறைய டைம் கேட்ட கொஸ்டின் சரிங்களா. சந்தானம் கமிட்டி அவருடைய ரெக்கமெண்டேஷன் பேஸ் பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றாங்க சிவிசி சிபிஐல உருவாக்கி இருப்பாங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பொதுவாக இந்த கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் உள்ள வரும். கரப்ஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக் படிக்கணும்னா முதல்ல சந்தானம் கமிட்டி படிக்கணும், சிவிசி சிபிஐ லோக்பால் லோகாயுக்தா ஆர்டிஐ சரிங்களா. இது எல்லாமே படிச்சிங்கன்னா என்னது கரப்ஷன் அப்படிங்கிற ஒரே ஒரு டாபிக் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் ஆயிரு. மினிமம் ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா கேரண்டியாக வரக்கூடிய ஒரு ஏரியா தான் என்னது கரப்ஷன். அடுத்தது சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் என்ற முழக்கங்கள் இந்திய அரசியலமைப்பின் முகவுரையில் முக்கியத்துவம் தரப்பட்டுள்ளது. எந்த புரட்சியின் அடிப்படையில் இந்த முழக்கங்கள் ஏற்பட்டுள்ளது? சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் கண்ணை மூடிட்டு போட்டுடலாம். யாருடையதாமா? பிரெஞ்சு புரட்சி சரியா. இதே வந்து பார்த்தீங்கன்னா அரசியல் பொருளாதாரம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தினாங்கன்னா ரஷ்யாட்டிருந்து எடுத்திருப்போம் சரியா. இங்க வந்து பாத்தீங்கன்னா சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்துவம் அப்படின்னு கேட்டாங்கன்னா பிரெஞ்சு புரட்சியினுடைய முக்கியமான ஒரு நோக்கம் கொள்கை. ஆப்ஷன் பி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. அடுத்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுங்க, அமைச்சர்கள் குழு ஒட்டுமொத்தமாக மக்களவைக்கு பொறுப்புடையவர்கள். கரெக்ட் தான் சரிங்களா. லோக்சபா தான் வந்து பாத்தீங்கன்னா அதோடைய இது வந்து பார்த்தீங்கன்னா பொறுப்பானவர் யாருன்னு கேட்டாங்கன்னா மொத்த கேபினெட் தான் அதுக்கு பொறுப்பானவர்கள். அமைச்சர்களை பிரதமரின் ஆலோசனையின் பேரில் குடியரசுத் தலைவர் நியமிக்கிறார். ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் சரிங்களா. முதல் இது இருக்கிறதுக்கு இதுக்கு சரியான காரணமான்னு கேட்டால் காரணம் கிடையாது. அந்த ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். யாரு மினிஸ்டரா இருக்குன்னு யாருக்கு என்ன போர்ட்ஃபோலியோ வேணுங்கிறத யார் சொல்லுவாரு? பிரைம் மினிஸ்டர் சொல்லுவாரு. அவங்களுக்கான அந்த துறையை ஒதுக்கீடு செய்வது சரிங்களா யார் அறிவிச்சு வந்து பார்த்தீங்கன்னா பதவி பிரமாணம் செஞ்சு வைப்பாங்கன்னா இந்தியாவுடைய குடியரசுத் தலைவர். அப்பனா என்னங்க டி தான் சரியா. ஏ மற்றும் ஆர் இரண்டுமே சரிதான். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஏவுக்கான சரியான காரணம் சரியா கூற்றா இருக்குமான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. ஆப்ஷன் டி தான் வந்து பாத்தீங்கன்னா சரியான விடயம் கூட. அடுத்த கொஸ்டினுங்க, தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்ட ஆண்டு? நேஷனல் ஹியூமன் ரைட் கமிஷன் சரிங்களா. அது வந்து பார்த்தீங்கன்னா எப்போது துவங்கப்பட்டது அப்படின்னு கேட்குறாங்க. 1993ங்க சரிங்களா. 1993 அக்டோபர் 12 தான் வந்து பார்த்தீங்கன்னா தேசிய மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டது. ஆப்ஷன் டி தான் சரியான விடை. அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாநில மனித உரிமைகள் ஆணையம் எப்போது துவங்கப்பட்டதுன்னா 1997 சரிங்களா. ஏப்ரல் வந்து பார்த்தீங்கன்னா 17 சரிங்களா. 1997 ஏப்ரல் மாதம் இருக்கக்கூடிய 17 தான் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மாநில மனித உரிமைகள் ஆணையம் துவங்கப்பட்டது. இதே இந்தியாவுக்கான தேசிய மனித உரிமைகள் ஆணையம் எப்போது துவங்கப்பட்டதுன்னா 1993 அக்டோபர் 12 சரிங்களா. அடுத்தது ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினுங்க, சரியானது வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்க சொல்றாங்க. சமய சார்பின்மை என்பது இந்திய அரசியலமைப்பின் ஒரு அங்கம். கண்டிப்பா சரிங்களா. எந்த சமயத்தையும் சாராம இருக்குங்கிறத நம்ம கான்ஸ்டிடியூஷன் சொல்லக்கூடியது தான். ஒரு சமயம் சார்ந்த குழு மற்றொரு குழுவின் மீது ஆதிக்கம் செலுத்துதல் கண்டிப்பா கிடையாது. அவங்களுக்கு விருப்பப்பட்டதை தனித்துவமா என்னது வழிபட முடியும், ஃபாலோ பண்ணிக்கலாம். எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளிக்கிறது. ஆமா, நீங்க எதை வேணா ஃபாலோ பண்ணலாம், ஃபாலோ பண்ணாமையும் போகலாம். நம்ம அடிப்படை உரிமை இருக்கும் பாத்தீங்களா. அடிப்படை உரிமையில் வந்து பாத்தீங்கன்னா ஆர்டிகல் 25 28 வரையிலும் நமக்குண்டான என்னது சமய சார்பின்மைக்குண்டான சமயத்தை ஃபாலோ பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அதற்குண்டான உரிமைகள் கொடுத்துருப்பாங்க. 25 எதை வேணா ஃபாலோ பண்ணிக்கலாம். 26 அதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு உண்டானது சரியா, நிர்வாகம் செய்யக்கூடிய உரிமை கொடுத்துருப்பாங்க. அதே ஆர்டிகல் 27 வந்து பார்த்தீங்கன்னா அதனால வரக்கூடிய இன்கம்க்கு சரிங்களா என்ன கட்ட தேவையில்லை, டேக்ஸ் கட்ட தேவையில்லை. 28 எந்த மதத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாலோ பண்ணாமையும் இருக்கலாம் சரியா. இங்க வந்து பார்த்தீங்கன்னா எந்த சமயத்தையும் பின்பற்ற அரசு அனுமதி அளிக்கிறது. யார் எதை வேணாலும் என்னது வழிபாடு செய்யக்கூடிய உரிமை இருக்குது. கரெக்டான ஸ்டேட்மெண்ட் தான். சமய விவகாரங்களில் அரசு நடுநிலைமை கொண்டிருத்தல். ஆமா, யாருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடா கவர்மெண்ட் போயிருமான்னு கேட்டா போகக்கூடாது. எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா ஈக்குவலா பேலன்ஸை வச்சு பார்க்கணும். அப்பனா 1, 3, 4 இது எல்லாமே ரைட்டு. அப்பனா வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி தான் சரியான விடை. ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டின்,
இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் எதுன்னு கேட்குறாங்க. சரிங்களா, இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அலகாபாத் உயர்நீதிமன்றங்க. சரிங்களா, மீதி இருக்கக்கூடியதெல்லாம் பாருங்க, கொல்கத்தா, சென்னை, அதுக்கப்புறம் மும்பை. சரிங்களா, இங்கதான் முதல்ல வந்து பாத்தீங்கன்னா 1862 வந்து பாத்தீங்கன்னா உயர்நீதிமன்றங்கள் துவங்கி இருப்பாங்க. முதல் உயர்நீதிமன்றமா கல்கத்தா. ஏன்னு கேட்டா பிரிட்டிஷ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளைய ரூல் பண்ணும்போது ஆரம்ப காலத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுடைய ஹெட் குவார்டர்ஸா எதை வச்சு ரூல் பண்ணியிருப்பாங்க, கொல்கத்தா தான். அதனால அங்கதான் வந்து பார்த்தா உயர்நீதிமன்றமே துவங்கி இருப்பாங்க. சென்னை உயர்நீதிமன்றம், சரிங்களா, மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பாத்தீங்கன்னா அதுவுமே 1862 தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல இந்தியாவின் மிகப்பெரிய உயர்நீதிமன்றம் அப்படின்னு கேட்டாங்கன்னா அலகாபாத் உயர்நீதிமன்றம். சொத்துக்களுக்கான வரி இந்தியாவில் யாரால் வசூலிக்கப்படுகிறது? அதாவது நம்மளுடைய ப்ராப்பர்ட்டி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த வீடாக இருக்கலாம், லேண்டாக இருக்கலாம், சரிங்களா, எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் அதுக்குண்டான டேக்ஸ் நம்ம யாருக்கு கட்டுவோம்? கண்டிப்பாக மொத்தம் ஒரு 3 விதமான டேக்ஸ் கட்டக்கூடிய வாய்ப்பு இருக்குமா? ஒன்று மாநில அரசுக்கு கட்டக்கூடிய வரிகள், இன்னொன்று மத்திய அரசுக்கு கட்டக்கூடிய வரிகள். அதில் டைரக்ட் டேக்ஸ், இன்டைரக்ட் டேக்ஸ் 2 விதமாக பிரிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல நம்மளுடைய அசட்ஸ், ப்ராப்பர்ட்டிக்கு கட்டக்கூடிய வரிகள் யாருக்குன்னு கேட்டாங்கன்னா உள்ளாட்சி அரசு. சரிங்களா, லோக்கல் பாடி இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா கட்டுவோம். பொதுவாக அடிக்கடி பார்த்துருப்பீங்க. சரிங்களா, வீட்டுக்கான ரசீது போடுறோம்ல, அப்புறம் என்னது, சொத்து வரி தான். சரியா, அது நீங்கள் எந்த பகுதியில் இருக்கிறீங்களோ, அது கிராம ஊராட்சியாக இருக்கலாம், நகராட்சியாக இருக்கலாம், பேரூராட்சியாக இருக்கலாம், முனிசிபாலிட்டி, சரிங்களா, முனிசிபல் கமிஷனாக இருக்கலாம், சரிங்களா, மிகப்பெரிய அமைப்பாக கூட இருக்கலாம். அப்புறம் நீங்கள் இருக்கக்கூடிய எல்லைகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு யார் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த டேக்ஸ் போகு. அப்போனா சொத்துக்களுக்கான வரி இந்தியாவில் யாரால் வசூலிக்கப்படுகிறது அப்படின்னு கேட்டாங்கன்னா உள்ளாட்சி அரசாங்கம். அடுத்த கொஸ்டினுங்க, 2 அல்லது அதற்கு மேற்பட்ட மாநிலங்களுக்கு பொதுவான உயர்நீதிமன்றத்தை வழங்கும் அரசியலமைப்பு திருத்த சட்டம். எந்த அமெண்ட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1 அல்லது 2, 3 மாநிலத்துக்கு பொதுவான காமனா இருக்கக்கூடிய ஹைகோர்ட்டை பத்தி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா, காமன் ஹைகோர்ட் இருக்குதா? கண்டிப்பா இருக்குது. சரிங்களா, அப்படின்னா அதற்குண்டான அமெண்ட்மெண்ட் எப்போ போடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா 7th கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் 1956ங்க. சரிங்களா, 1956ல வந்து பார்த்தீங்கன்னா என்னது, 7வது அரசியலமைப்பு திருத்தம். அதன் மூலமா ஒரே ஒரு ஹைகோர்ட் 2, 3 மாநிலத்துக்கு கூட என்ன பண்ணலாம், காமனா பொதுவாக பயன்படுத்தி கொள்ள முடியும். நம்ம தமிழ்நாடு மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து பார்த்தீங்கன்னா பாண்டிச்சேரிக்கு இருக்குதா, யூடிக்கு, அதைத்தான் இங்கே சொல்ல வராங்க. சரியா, அது மட்டும் இல்லாமல் 1956ல இந்த இதில் வேற என்ன செஞ்சிருப்பாங்க, இதுக்கு முன்னால் இந்தியாவுடைய அட்மினிஸ்ட்ரேஷன் ஏபிசிடி மொத்தம் ஒரு 4 பிரிவாக பிரிச்சிருப்பாங்களா. ஏல வந்து பார்த்தீங்கன்னா 9, பியில் வந்து பார்த்தா 9, சியில் வந்து பார்த்தா 10 பகுதிகள், டியில் மட்டும் 1. ஏ வந்து பார்த்தீங்கன்னா கவர்னர் கண்ட்ரோல், பி வந்து பார்த்தீங்கன்னா அசம்பிளி இருக்கக்கூடிய பிரின்சிபல் ஸ்டேட், சி வந்து பார்த்தீங்கன்னா சீஃப் கமிஷனர், டி வந்து பார்த்தீங்கன்னா அந்தமான். மொத்தம் 29 பகுதிகளாக இந்தியாவை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்போ 1950லேருந்து 56 வரையிலுமே. இந்த 56ல தான் என்ன பண்ணியிருப்பாங்க, மாநில மறுசீரமைப்பு சட்டம், ஸ்டேட் ரீஆர்கனைசேஷன் ஆக்ட் அப்படின்னு ஒன்று போட்டிருப்பாங்க 1956. அதன் மூலிமா 14 மாநிலங்கள், அது மட்டும் இல்லாமல் 6 யூனியன் பிரதேசங்கள் யூடி வந்து பார்த்தா உருவாக்கி இருப்பாங்க. எப்போ 1956. அது எந்த அமெண்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 7வது திருத்த சட்டம் தான் 1956. இதுக்கு உண்டான சரியான விடை வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. லோக்சபாவில் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு. சரியா, அதாவது ஒரு கட்சி, ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி ரூலிங் இருக்கிறாங்க. அப்போ இருக்கும்போது அவங்களுடைய மெஜாரிட்டி மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்தேகம் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம், நோ கான்ஃபிடன்ஸ் மோஷன். சரிங்களா, நம்பிக்கை இல்லாத தீர்மானம் கொண்டு வரணும். அதற்கு கொண்டு வருவதற்கே குறைந்தபட்ச உறுப்பினர்கள் சப்போர்ட் தேவைப்படுதாமா. சரியா, லோக்சபாவில் நம்பிக்கை இல்லாத தீர்மானம் அறிமுகப்படுத்த, கொண்டு வந்ததுக்கு அப்புறம் ஓட்டு போறது இல்லை, கொண்டு வருவதற்கே அறிமுகப்படுத்த தேவையான ஆதரவு எவ்வளவு நபர்கள் அப்படின்னு கேட்டாங்கன்னா 50 உறுப்பினர்கள். ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. நம்பிக்கையில்லா தீர்மானம் ப்ராசஸ் நடக்கணும்னா அதை போய் யார்கிட்ட கொடுக்கணும், ஸ்பீக்கர்கிட்ட கொடுக்கணும். அவர்கிட்ட கொடுப்பதற்கே எவ்வளோ மெம்பர் சப்போர்ட் வேணுமாமா, 50 உறுப்பினர்களுடைய சப்போர்ட் இருந்தால் மட்டும்தான் எனது அடுத்த ப்ராசஸே நடக்கும். இந்திய அரசியலமைப்பின் எந்த சரத்து, எந்த ஆர்டிகல் ஒவ்வொரு மாநிலத்திற்கும் ஒரு உயர்நீதிமன்றம் இருக்க வேண்டும் என்று கூறுகிறது? எனது ஹைகோர்ட் அப்படின்னு கேட்டாவே என்னங்க, ஆர்டிகல் 214. ஆப்ஷன் ஏ தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு ஹைகோர்ட் கண்டிப்பாக வேணும். அதை பற்றி சொல்லக்கூடியதான் 214.
ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவி அரசு வழங்குவதற்காக சட்டம் எந்த அரசியலமைப்பு சட்ட திருத்தத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் சேர்க்கப்பட்டது? அதாவது ஏழைகளுக்கு ஃப்ரீ லீகல் எய்ட் அப்படிம்பாங்க, இலவச சட்ட உதவி. ஏன்னு கேட்டாங்கன்னா என்னது, நீதி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் கிடைக்கணும், சரியா? காசு இல்லாதவர்களுக்கும் என்னது, நீதி கிடைக்கணும். அதுக்காக கொண்டு வரப்பட்டதா 42வது அமெண்ட்மெண்ட், சரிங்களா? 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட்ல தான் பார்த்தீங்கன்னா இது கொண்டு வந்திருப்பாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டிபிஎஸ்பி பார்க்கும்போது என்னது, ஆர்டிகல் 39A எதை பத்தி சொல்லுது? இதற்குண்டான ஆர்டிகல் தான், சரியா? ஏழைகளுக்கு இலவச சட்ட உதவிக்குண்டான ஆர்டிகல் அப்படின்னு கேட்டாங்கன்னா 39A. எந்த கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட் அப்படின்னு கேட்டாங்கன்னா 42nd கான்ஸ்டிடியூஷன் அமெண்ட்மெண்ட். ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த 42ல என்னென்ன இருக்குதோ எல்லா லைனும் படிச்சு வச்சுங்க, அது ரிப்பீட்டட் கொஸ்டின் ஏரியா. தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 எப்போது நடைமுறைக்கு வந்தது? சரிங்களா, 2013 அவங்களே சொல்லிட்டாங்க. அப்புறம் எல்லா ஆப்ஷன்லையும் 2013 வச்சுட்டாங்க. அப்பனா மந்த் டேட் வைஸ் கேட்குறாங்க. ஜூலை 5ங்க, சரிங்களா? ஜூலை 5 தான் பார்த்தீங்கன்னா தேசிய உணவு பாதுகாப்பு சட்டம் 2013 பார்த்தீங்கன்னா என்ஃபோர்ஸ் நடைமுறைக்கு கொண்டு வந்திருப்பாங்க. ஜூலை 5 2013. அடுத்த கொஸ்டினுங்க, தேசிய ஊராட்சி நாள், சரிங்களா? தேசிய ஊராட்சி நாள் எதுன்னு கேட்குறாங்க. உள்ளாட்சி அமைப்புகளுக்கான ஒரு டே பார்த்தா எதை செலிப்ரேட் பண்ணுறாங்களாமா? ஏப்ரல் 24ங்க. ஆப்ஷன் சி தான் பார்த்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டின், ஒரு மேட்ச் கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? பொறுத்துக்க மாதிரி. சர்க்காரியா கமிஷன் யாரால் போடப்பட்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா மத்திய அரசாங்கம். அப்படின்னா என்னது? 4. ராஜமன்னார் கமிட்டி பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு, சரிங்களா? 1. அனந்தபூர் சாஹிப் தீர்மானம் பார்த்தீங்கன்னா அகாலித்தளம் 2. பொம்மை தீர்ப்பு பார்த்தீங்கன்னா உச்சநீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்டது 3. 4, 1, 2, 3. 4, 1, 2, 3. ஆப்ஷன் ஏ தான் பார்த்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, இது பார்த்தீங்கன்னா ஒரு பொறுத்துக மேட்ச் தான். நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த வருஷம் அப்படின்னு கேட்டாங்கன்னா 1986ங்க. 4. சட்ட அளவியல் இது பார்த்தீங்கன்னா 2009. 3. அத்தியாவசிய பொருட்கள் சட்டம் பார்த்தீங்கன்னா 1955. 2. கள்ளச்சந்தை தடுப்பு சட்டம் 1980. 1. 4, 3, 2, 1. சரிங்களா? 4, 3, 2, 1. ஆப்ஷன் ஏ தான் பார்த்தீங்கன்னா இதற்கும் சரியான விடை. ஆப்ஷன் ஏங்க, கரெக்டாக பார்த்துக்குங்க. அடுத்தது, முதல் தேசிய கல்விக் கொள்கை எப்போது உருவாக்கப்பட்டது? முதல் கொள்கை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி 1968ங்க. இரண்டாவது எஜுகேஷன் பாலிசி, அந்த நம்பரை திருப்பி போட்டுக்குங்க. இது பார்த்தீங்கன்னா 1986. இது செகண்ட். இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட். நமக்கு என்ன கேட்டிருக்கிறாங்க? முதல் தேசிய கொள்கை. ஃபர்ஸ்ட் எஜுகேஷன் பாலிசி எதுன்னு கேட்குறாங்க? 1968. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் பார்த்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, மக்கள் நலனை மேம்படுத்துவதற்காக ஒரு சமூக ஒழுங்கை அரசு பாதுகாக்க வேண்டும் என்று எந்த அரசியலமைப்பு சட்டப்பிரிவு சொல்கிறது? அதாவது பீப்புளுடைய வெல்ஃபேருக்காக ஏதாச்சும் கான்ஸ்டியூஷன் நம்மளுக்கு ஆர்டிகல் இருக்குதான்னு கேட்டால் கண்டிப்பாக இருக்குது. ஆர்டிகல் 38ங்க, சரிங்களா? ஆர்டிகல் 38 பார்த்தீங்கன்னா என்னது? பீப்புளுடைய வெல்ஃபேர் பற்றி சொல்லக்கூடியது. எங்கே இருக்குமாமா? டிபிஎஸ்பி இருக்கும் பார்த்தீங்களா? அங்கே பார்த்தீங்கன்னா முதல் இதுலேயே அதை தான் கொடுத்துருப்பாங்க. என்னது? மக்கள் நலன் சார்ந்ததான் எது இருக்கணும்? அரசு இருக்கணும். அதற்கான ஆர்டிகல் எதுங்க? ஆர்டிகல் 38. ஆர்டிகல் 38. 14 வயதுக்கு கீழுள்ள குழந்தைகள் யாரும் தொழிற்கூடம் அல்லது அபாயகரமான இடங்களில் வேலை பார்க்க கூடாது. இது எந்த சட்டப்பிரிவு சொல்கிறது? 14 வயது அப்படின்னா கண்ணை மூடிட்டு என்னங்க? 14க்கு என்ன பேரு? 24. 14 ஏஜ் அப்படின்னு கேட்டாங்கன்னா 24 தான் பார்த்தீங்கன்னா ஆர்டிகல் 14, 24. ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம், சரியா? இது நம்ம அடிப்படை உரிமையில் வரக்கூடிய முக்கியமான ஒரு ஆர்டிகல். அடுத்தது, தவறான இணை கேட்குறாங்க, சரிங்களா? சட்ட மேலவை இருக்கக்கூடியது மகாராஷ்டிராவில் இருக்குதான்னு கேட்டால் ஈரவை சட்டமன்றமானு கேட்டால் கண்டிப்பாக ஆமாம். தெலுங்கானால ஈரவைங்க, இங்கே ஓரவை சட்டமன்றம் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் இது தவறானது. பீகார்லேயும் பார்த்தீங்கன்னா ஈரவை சட்டமன்றங்களை கொண்டது, இது தவறாக கொடுத்துட்டாங்க, ஓரவைன்னு. ஆந்திராவில் 2 சட்டமன்றம், 2 அவைகளை கொண்டது தான். அப்போனா 1, 4 பார்த்தீங்கன்னா சரியானது. 2, 3 பார்த்தீங்கன்னா தவறானது. 2, 3 ஆப்ஷன் சி தான் பார்த்தீங்கன்னா இரண்டும் தவறான இணை. மொத்தம் எத்தனை ஈரவைகளை கொண்டது அப்படின்னு கேட்டாங்கன்னா ஜம்மு காஷ்மீர் தவிர்த்து நம்மளுக்கு ஒரு 6 இருக்குதுங்க. 6 மாநிலத்தில் பார்த்தீங்கன்னா 2 அவைகளை கொண்ட சட்டமன்றம் இருக்குது. சதர்ன் பார்ட்டு எங்கெங்க? நம்ம கர்நாடகா பக்கத்தில் இருக்கக்கூடிய ஸ்டேட்டு, ஆந்திரா,
தெலுங்கானா இந்த மூன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 சட்டமன்றங்களை கொண்டது, ஈர அவைகளை கொண்டது. சவுத் இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெய்பரிங் ஸ்டேட் எல்லாமே கர்நாடகா, ஆந்திரா, தெலுங்கானா மூன்றுமே 2 அவைகளை கொண்டது. அப்படியே இங்கே போங்க, மகாராஷ்டிரா, கொஞ்சம் தள்ளி வந்தாங்கன்னா உத்தரப்பிரதேசம், இன்னும் கொஞ்சம் தள்ளி வந்தால் என்னது பீகார். இந்த மூன்று வந்து பார்த்தீங்கன்னா 2 சட்டமன்றங்களை கொண்டது, 2 அவைகளை கொண்டது. சரியா? அப்போ இந்த 6 தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈர அவைகளை கொண்ட சட்டமன்றங்களை கொண்ட மாநிலம். பின் வருவனவற்றுள் சட்டப்பிரிவு எந்த சட்டப்பிரிவு உயர் நீதிமன்றத்திற்கு நீதி பேராணைகளை பிறப்பிக்க அதிகாரம் கொண்டது? பொதுவாக 2 ஆர்டிகலுங்க. ஆர்டிகல் 32 சரிங்களா, ஆர்டிகல் 226. 32ங்கிறது சுப்ரீம் கோர்ட்டுக்கு எடுத்துக்குவோம், ஹைகோர்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 226 அதுக்குள்ள அதிகாரம். இங்கே பொதுவாக அப்படி கேட்கும்போது ஆர்டிகல் 32 ஆர்டிகல் 226 226 ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. அடுத்த கொஸ்டினுங்க, ஜாலியன் வாலாபாக் படுகொலை பற்றி விசாரிக்க பிரிட்டிஷ் அரசாங்கம் நியமித்த குழு. ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்கன்னா மாடர்ன் இந்தியா ஒரு கொஸ்டின் உள்ள வந்துருச்சு, சரி பரவாயில்ல பார்த்துக்கலாம். சரிங்களா? என்னங்க, ஹண்டர் குழு. நீதிபதி ஹண்டர் அவருடைய தலைமையில தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னன்றாங்க, ஜாலியன் வாலாபாக் படுகொலை வந்து பார்த்தீங்கன்னா விசாரிக்க ஒரு கமிட்டி போட்டிருப்பாங்க. யாருடைய தலைமை அப்படின்னு கேட்டாங்கன்னா ஹண்டர் கமிட்டி. இது ஏற்கனவே ஒரு குரூப் 1 கொஸ்டின், குரூப் 1ல கேட்ட கொஸ்டினுங்க அது. அடுத்ததுங்க, குடியரசுத் தலைவரின் மன்னிப்பளிக்கும் அதிகாரம் பற்றி கூற்றுகள். சரிங்களா? பார்டனிங் பவர் இருக்கு பார்த்தீங்களா, பிரசிடென்ட், இது அவரை பற்றி கேட்குறாங்க. அவர் இந்த விவகாரத்தினை மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படுத்துகிறார். அப்பீல் பண்ணி வாதாட முடியுமா? இல்லை, அவரே கர்நாடகா தான் உண்டு. அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்டே என்னங்க, தவறான ஸ்டேட்மெண்ட். சரிங்களா? மேல்முறையீட்டு நீதிமன்றமாக செயல்படலை. எல்லாரும் மேல்முறையீடு செய்ய முடியுமா? அதெல்லாம் முடியாது. அவரின் அதிகாரம் நீதிமன்றத்தின் அதிகாரத்திற்கு அப்பாற்பட்டது இல்லை, அதெல்லாம் கிடையாது. நீதிமன்றம் கொடுத்த தூக்கு தண்டனை கூட அவரால் என்ன பண்ண நிறுத்தி வைக்க முடியும், மன்னிப்பளிக்க முடியும், தள்ளுபடி செய்ய முடியும். சரிங்களா? அப்புறம் இதுவுமே தவறுதான். குடியரசுத் தலைவர் கருணை மனு கோருவோருக்கு கட்டுப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆமா, சொன்னனி கருணை கேட்டனி கருணை கொடுத்துட்டு போயிடுவாரா? அது அவருடைய தனிப்பட்ட விருப்பம். அப்படின்னா கரெக்ட் தான். மன்னிப்பளிக்கும் அதிகாரம் என்பது அடிப்படையில் அவருடைய சிறப்பு அதிகாரம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கரெக்டானதுதான். சரிங்களா? அவருக்கே உண்டானது. வேற யாராச்சும் கொடுக்க முடியுமா? தூக்கு தண்டனை நிறுத்தக்கூடிய அதிகாரம் முடியாது. கவர்னருக்கு சில அதிகாரம் இருக்குது, ஆனா தூக்கு தண்டனை, மரண தண்டனை கூட நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம், ராணுவ நீதிமன்றத்தால் கொடுக்கப்பட்ட தண்டனையை நிறுத்தி வைக்கக்கூடிய அதிகாரம் எல்லாமே யாருக்கு தான் இருக்குது? பிரசிடென்ட்டுக்கு மட்டும்தான் இருக்குது. அப்பனா அவருக்குண்டான ஒரு சிறப்பு அதிகாரம் அப்படிங்கிறாங்க. அப்பனா சரியானது அப்படின்னு கேட்டாங்கன்னா 3 மற்றும் 4வது ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. ஆப்ஷன் டி தான் வந்து பார்த்தீங்கன்னா சரியான விடை. இதோட பாலிட்டி பார்ட் 2க்கான கொஸ்டின் டிஸ்கஷன் வந்து பார்த்தீங்கன்னா முடிஞ்சிருச்சு. தொடர்ந்து வீடியோ பார்த்துட்டே இருங்க. இன்னுமே பாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு 200 கொஸ்டின் இருக்குது. மினிமம் ஒரு 4 பார்ட்டாக கொடுப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஏன்ஷியன் மிடிவல், அதுக்கப்புறம் எக்கனாமிக்ஸ்னு அடுத்தடுத்த சப்ஜெக்ட் போகலாம். தொடர்ந்து வீடியோ பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்தா ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.